திராவிடத்தை அழிப்போம் என்கிறது போலி தமிழ் தேசிய கும்பல். அந்த திராவிடத்தை அழிப்போம் என்று இன்றைக்கு பல பேர் கிளம்பி இருக்கிறார்கள். திருமாவளவனை தாண்டி, சிறுத்தைகளை தாண்டி ஒருவனும் அடியெடுத்து வைக்க முடியாது தமிழக அரசியல் களத்தில். தமிழ் தேசிய அரசியல் என்பது எழுச்சியுறுது, மலர்ச்சியுற்று, கிளர்ச்சியுற்று, புரட்சிகரமாக எழுந்து வளர்ந்து வருதுங்கிறது கண்கூடு. அதனால எல்லாம் நடுங்கிறாங்க, அச்சப்படுறாங்க. சீமானை நோக்கி கணக்கில்லாத இளைஞர்கள், இளம் பெண்கள் படையெடுத்து அணியணியாக போறார்கள். இதை தடுக்கணும். அதுக்கு என்ன வழி இருக்கு? ஒன்னும் வழி இல்லை. குறுக்க மதில் சுவரை கட்டினாலும் ஏறி குதிச்சு போயிடுவாங்க. போயிடுவான். மண்டைக்கிட்ட முட்டியாவது பேத்தெறிஞ்சிட்டு போயிடுவான். அவனை என்ன பண்றது? தடுக்க வழி கிடையாது. அப்ப என்ன பண்றது? அச்சப்படுத்தணும். என்ன பண்ணணும்? சீமான் கூட நீ போனி என்றால் இந்த மாதிரி என்ஐஏ ரைடு வரும். பிரிவினைவாத கட்சி, அதை தடை செய்து விடுவார்கள். அந்த கட்சி 24க்கு மேல இருக்காது, அது அழிந்து விடும். அதை ஒளி அப்பதான் தெரியுது. ரொம்ப பேர் ஆசைப்பட்டு இருக்கான் பாருக்கு நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. நிறைய பெண்கள் ஒருதலையா காதலிச்சுட்டு இருந்திருக்காளுங்கடா நம்மள அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான். என்னை எப்படியாவது காலி பண்ணிடணும், அது தடை செஞ்சு விடுவார்கள், அது தீவிரவாத கட்சி, பயங்கரவாத கட்சி அப்படின்னு. எங்க அவன் குச்சி? எங்கப்ப இதெல்லாம் அச்சப்படுற படையா? அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாது என்று புரட்சி முழக்கத்தை எங்களுக்குள் ஊட்டி வளர்த்த உலக பெரும் தமிழின தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள். இந்த அச்சுறுத்தல், அது இது, அருவா கோடாரி மண்வெட்டு வெட்டுக்கே அஞ்சாத நாங்கள் நகத்தை வச்சு கறி விட்டா பயந்துருவோமா என்ன? சுகமா இருக்குன்னு தூங்கிடுவோம். புரட்சியாளர் அம்பேத்கர் எங்களுக்கு கற்பிக்க என்ன சொல்லி கொடுத்துருக்காரு தெரியுமில்ல? என்ன எங்கள் சார்பா அவர் என்ன பேசுறாரு தெரியுமில்ல? உங்கள் அழுத்தம், நீங்கள் கொடுக்கிற அழுத்தம் எங்களை ஆவேசப்படுத்தும், அரசியல் படுத்தும், ஒருபோதும் அச்சப்படுத்தாதுங்கிறார். எங்களை ஆவேசப்படுத்தும் அப்படின்னு. நாங்க 10 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடவே 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட சொல்லுவோம். எங்களை தூண்டும், ஆவேசப்படுத்தும், அரசியல் படுத்தும், ஒருபோதும் அச்சப்படுத்தாதுங்கிறாரு. நீ இந்த மண்ணில் செய்ய வேண்டிய முதற் புரட்சி பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை அடித்து நொறுக்கி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருப்பவனும் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்குவதான் நீ செய்ய வேண்டியது. நீ பணம் இருந்தா தாண்டா அரசியல் செய்ய முடியா? என்ன தெரியுமா, நீங்கள காசு இல்லாம எப்படி தெரியுமா இது தேர்தலை சந்திப்பியா அப்படின்னு? காசு இல்லாம எப்படி தேர்தலை சந்திக்கிறது நீ என் கட்சியில் சேர்ந்து கத்துக்க. இதனால வந்து கத்துக்க. ஒருத்தர்லாம் என்ன சொன்னாங்க, அண்ணன் ஒவ்வொரு தொகுதிக்கு 150 கோடின்னு. யாரு? திராவிட மாடல் தான் எல்லாம் முதல்ல போய் வச்சாச்சுன்னு அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு மட்டும் சொல்றா, ஒரு தொகுதியில் எங்க வச்சிருக்கீங்கன்னு மட்டும் சொல்லு. அதெல்லாம் பிரிச்சு அங்கங்க ஒரு பிரிச்சதை காட்டுறா. நாங்க முகமுடியை போட்டு எடுத்துக்கிறோம்டா, போய் ரொம்ப கஷ்டமா இருக்குடான்னு. அது மாதிரி அவங்க தம்பி, பாவப்பட்ட மக்களின் கடைசி புகலிடம் கடவுள், அயோக்கிய அரசியல்வாதிகளின் கடைசி புகலிடம் காசு. பாவப்பட்ட மக்கள் இருக்கான்ல, அவன் கடைசியா கடவுள்கிட்ட போய் முறையிட்டா அதாவது நல்லது நடந்துன்னு நினைப்பான். இந்த திருட்டு பைய, அயோக்கிய பைய அரசியல் தலைவர்கள் இருக்கான்ல, அவன் கடைசி புகலிடம் காசு. காசு இருந்தா ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறான். இதை ஒழிக்காம நீ இந்த நாட்டின் நல்ல அரசியலை பிரசவிக்க முடியாது, நல்ல அரசையும் அமைக்க முடியாது. என் தம்பி தங்கைகளுக்கு, என் உடன் பிறந்தார்களுக்கு, என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்வேன், நீ தனி மனிதனை தலைமை இருக்கக்கூடாது. தத்துவத்தை தான் தலைமை இருக்கணும். நான் இருப்பேன், போயிடுவேன். இவர் இருப்பார், போயிடுவார். அவங்க இருப்பாங்க, போயிடுவாங்க. ஆனால் தத்துவம் அப்படியே இருக்கும். அதை புரட்சியாளர் ஒருவன் மரணித்து போவதாலேயே அவன் கொண்டிருந்த நோக்கமும் அவன் முன்வைத்த முழக்கங்களும் அவனுடைய செயல்பாடுகளும் மரணித்து போவதில்லை. அது அப்படியே தான் இருக்கும். அதை யாராவது ஒருத்தன் தொடருவான். இப்ப நாம தொடர்றோம். தொடங்கியது யாரு? சி பாதித்தனார். நோக்கம் என்ன? இதே நோக்கம் தான். தலைவர் நமக்கு தந்தது என்ன? காசு இல்ல, கனவு. கோடிகள் இல்ல, உயர்ந்த கொள்கை. என்ன கொள்கை? அடிமை தேசினத்தின் உரிமை, விடுதலை. இந்த புனித கனவு. ஆனால் நம்ம என்ன, அது இடைவெளி வந்துருச்சா?
விட்டறதுல இருந்து தொடரும். இது ஒரு தொடர் ஓட்டம், ரிலே ரேஸ், அவ்வளவுதான். நம்ம ஐயா எடப்பாடி பழனிசாமி என்ன முழக்கம்? தமிழர்களின் உரிமை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம். இதுதாங்க தமிழ் தேசியம். நாங்க இவ்வளவு நாள் பேசி வந்தோம்ல, இதுதான். இப்ப என்ன தெரியுமில்ல, நம்ம பிஜேபியின் பி டீம், நம்மளுடைய பி டீம் யாரு? அதிமுக. நம்மள ரொம்ப நாளா தான் சொல்லிட்டு இருந்தாங்க, பிஜேபியின் பி டீம், பிஜேபியின் பி டீம். நமக்கு ஒரு பி டீம் இருக்கியா? அதிமுக. நம்ம என்ன இவ்வளவு நாள் பேசிட்டு வந்தோமோ அதை பேசுற. அப்படி தமிழர்களின் உரிமை மீட்போம். இப்ப ஏன்கள் நேத்தம் கட்சி ஆரம்பிச்சு இப்பதான் தேர்தலில் நிக்க போறாரு. 4.5 வருஷம் அமைச்சராக இருக்கும்போது இது ஒரு தடவை கூட சொல்லல. தமிழ்நாட்டை காப்போம், அதாங்க நாங்க சொல்றோம். எங்களை பாசிஸ்ட், செப்பரேட்டிஸ்ட், ஆன்டி இந்தியன், அப்பத்தா இந்தியன், சின்னத்தா இந்தியன், இதெல்லாம் எங்களை போட்டான். இதுதான் சொன்னோம். இதே வசனம் தாங்க, இதே வசனம் தான். இதுல இருந்து என்ன தெரியுது? எங்கள் எச்சில் இல்லாம இங்க எவனும் கட்சி நடத்த முடியாது. நாங்க பேசுறத நீ பேசியாங்க.